வாசிக்க போகிறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 8ஆம் அதிகாரம் 26 முதல் நான் வாசிக்கிறேன். பின்பு கர்த்தருடைய தூதன் பிலிப்பை நோக்கி, நீ எழுந்து தெற்கு முகமாய் எருசலேமில் இருந்து காசா பட்டணத்திற்கு போகிற வனாந்தர மார்க்கமாய் போ என்றார். அந்தபடி அவன் எழுந்து போனான். அப்பொழுது எத்தியோப்பியருடைய ராஜஸ்திரி ஆகிய கந்தாக என்பவளுக்கு மந்திரியும் அவளுடைய பொக்கிஷம் எல்லாவற்றுக்கும் தலைவனுமாயிருந்த எத்தியோப்பியனாகிய ஒருவன் பணிந்து கொள்ளும்படி எருசலேமுக்கு வந்திருந்து ஊருக்கு திரும்பி போகும்போது தன் ரதத்தில் உட்கார்ந்து ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசித்து கொண்டிருந்தான். ஆவியானவர், நீ போய் அந்த ரதத்துடனே சேர்ந்து கொள் என்று பிலிப்புடனே சொன்னார். அப்பொழுது பிலிப்பு ஓடி போய் சேர்ந்து அவன் ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசிக்கிறதை கேட்டு, நீர் வாசிக்கிறவைகளின் கருத்து உமக்கு தெரியுமா என்றான். அதற்கு அவன், ஒருவன் எனக்கு தெரிவிக்காவிட்டால் அது எப்படி எனக்கு தெரியும் என்று சொல்லி பிலிப்பு ஏறி தன்னுடனே உட்காரும்படி அவனை வேண்டிக் கொண்டான். அவன் வாசித்த வேத வாக்கியம் என்னவென்றால், அவர் ஒரு ஆட்டை போல அடிக்கப்படுவதற்கு கொண்டு போகப்பட்டார். மயிர் கத்திரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டுக்குட்டியைப் போல அவர் தமது வாயை திறவாதிருந்தார். அவர் தம்மை தாழ்த்தின போது அவருடைய நாமம் எடுத்து போடப்பட்டது. அவருடைய ஜீவன் பூமியிலிருந்து எடுபட்டு போயிற்று. அவருடைய வம்சத்தை யாரால் சொல்லி முடியும் என்பதே. மந்திரி பிலிப்பை நோக்கி, தீர்க்கதரிசி யாரை குறித்து இதை சொல்லுகிறார்? தம்மை குறித்தோ வேறொருவரை குறித்தோ எனக்கு சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். அப்பொழுது பிலிப்பு பேசத் தொடங்கி இந்த வேத வாக்கியத்தை முன்னிட்டு இயேசுவை குறித்து அவனுக்கு பிரசங்கித்தான். இவ்விதமாய் அவர்கள் வழி நடந்து போகையில் தண்ணீர் உள்ள ஓரிடத்திற்கு வந்தார்கள். அப்பொழுது மந்திரி, இதோ தண்ணீர் இருக்கிறதே, நான் ஞானஸ்நானம் பெறுகிறதற்கு தடை என்ன என்றான். அதற்கு பிலிப்பு, நீர் முழு இருதயத்தோடும் விசுவாசித்தால் தடையில்லை என்றான். அப்பொழுது அவன் இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி ரதத்தை நிறுத்தச் சொன்னான். அப்பொழுது பிலிப்பும் மந்திரியும் ஆகிய இருவரும் தண்ணீரில் இறங்கினார்கள். பிலிப்பு அவனுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தான். அவர்கள் தண்ணீரிலிருந்து கரையேறின பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் பிலிப்பை கொண்டு போய்விட்டார். மந்திரி அப்புறம் அவனை காணாமல் சந்தோஷத்தோடு தன் வழியே போனான். இந்த கால வேளையில் எத்தியோப்பிய மந்திரியின் வாழ்க்கையிலிருந்து நாம் சில காரியங்களை கற்றுக்கொள்ள தேவன் நமக்கு கிருபை தருவாராக. நடந்த சம்பவங்கள் பலவற்றை வேதத்தில் தவறாமல் எழுதி தேவன் வைத்திருக்கிறார். பரிசுத்தவான்களுடைய கூடுதலான செய்திகளையும் அவர்களுடையதான நன்மையான காரியங்களையும் அவர்களுடைய தவறுகளையும் கூட தவறாமல் பரிசுத்த ஆவியானவர் இதில் எழுதி வைத்திருக்கிறார். நன்றாக கவனிங்கள். இந்த விஷயங்களெல்லாம் எதற்காக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது? ஏன் பைபிள் நம்முடைய கையில் இருக்கிறது என்றால், நடந்த பல விஷயங்கள் எழுதப்பட்டிருப்பதன் நோக்கம் என்னவென்றால், நமக்கு திருஷ்டாந்தங்களாக இவைகளெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது என்று 1 கொரிந்தியர் புஸ்தகத்தில் பவுல் அப்போஸ்தலன் இதை எழுதி வைத்திருக்கிறார். 10ஆம் அதிகாரத்தில் நாம் அதை படிக்க முடியும். இவைகளெல்லாம் திருஷ்டாந்தங்களாக, உதாரணங்களாக, எடுத்துக்காட்டுகளாக நமக்கு ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். வேதாகமத்தின் மனிதர்கள் மூலமாக நாம் நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்வதற்காகவே எழுதப்பட்டிருக்கிறது. ஏதோ நாம் பொழுதுபோக்குக்காக வேதத்தை வாசிப்பதற்காக அல்ல, அல்லது தெரிந்து கொள்வதற்காகவும் அல்ல, அதை வாசித்து விட்டு விடுவதற்காக அல்ல. இந்த வசனங்களை எல்லாம் படித்து அவர்கள் மூலமாக நாமும் அதை செய்வதற்கு, அவர்கள் செய்த தேவனுக்கு பிரியமானவைகளை நாமும் செய்வதற்கு, அவர்கள் செய்த தேவனுக்கு பிரியமில்லாததை நாம் செய்யாமல் இருப்பதற்கு அவைகளெல்லாம் திருஷ்டாந்தங்களாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த எத்தியோப்பிய மந்திரி அவனுடைய வாழ்வில் அவனுக்கு இருந்த 5 முக்கியமான சிறப்பு குணங்களை இந்த வாசித்த வேத பகுதியில் இருந்து நாம் கற்றுக்கொள்ள ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. எத்தியோப்பிய மந்திரி அவன் எருசலேமுக்கு பிரயாணப்பட்டு போகிறான். இந்த சம்பவத்தை நான் வாசிக்கும் போதே உங்களுக்கு புரிந்திருக்கும். எத்தியோப்பியா என்பது அது ஆப்பிரிக்கா நாட்டை குறிக்கிறது. அங்கிருந்து எருசலேமுக்கு அந்த மந்திரி புறப்பட்டு போகிறார். எதற்காகவென்றால், பணிந்து கொள்வதற்காக, ஆண்டவரை பணிந்து கொள்வதற்காக. அன்னைக்கு இருந்த யூத ஜனங்கள் எருசலேமில் உள்ள தேவாலயத்தில் ஆராதனை செய்தார்கள்.
உலகம் முழுவதிலேயும் சிற்றாலயங்கள் யூதர்கள் வைத்திருந்தார்கள். ஆனால் இந்த சிதறிப்போனவர்கள் சிற்றாலயங்களிலே ஜபாலயங்களிலே அவர்கள் ஆராதனை செய்தாலும் வருஷத்துக்கு ஒரு முறை இருமுறை எருசலேமுக்கு வந்து அந்த பிரதான தேவாலயத்தில் ஆராதிப்பது, பணிந்து கொள்வது அவருடைய கடமையாக இருந்தது. அதை வாழ்க்கையின் மிக முக்கிய பாக்கியமாக நினைத்தார்கள். எனவே இந்த எத்தியோப்பிய மந்திரியும் கூட எருசலேமில் உள்ள தேவாலயத்தில் ஆராதிப்பதற்கு அவன் புறப்பட்டு வருகிறான். ஆராதனை செய்துவிட்டு தேவனை பணிந்து கொண்டு மறுபடியும் சொந்த ஊருக்கு திரும்பி போகிறான். அவன் போகிற போது வேதத்தில் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தை அவன் வாசித்து கொண்டே போகிறான். அப்படி போகும்போது அவன் போகிற வழியில் தேவன் பரிசுத்தாவியானவர் பிலிப்புவுடனே பேசி, காசாவுக்கு போகிற அந்த வனாந்தரத்தில் நீ போ என்று அவனை அனுப்புகிறார். இல்லை, அந்த வனாந்தரத்தில் பிலிப்பு நின்று கொண்டிருக்கிறார். அவனை தாண்டி ரதம் போகிறது. ரதத்தில் அவர் போகிறார். அவர் வாசித்து கொண்டே போகிறார். ஆவியானவர் சொன்னார், இப்போ இந்த வனாந்தரத்தில் அந்த ரதத்தோடு சேர்ந்து கொள் என்று சொல்லுகிறார். அப்பொழுது அந்த ரதத்தோடு சேர்ந்து கொள்வதற்கு அவர் ரதத்தோடு ஓடுகிறார். மந்திரி அதை படித்து கொண்டிருக்கிறார். வசனத்தில் எழுதியிருக்கிறது கேட்டு என்று அந்த வார்த்தை அதில் வருகிறது. 30ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கிறது, அவன் ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசிக்கிறதை கேட்டு நீர் வாசிக்கிறவைகளின் கருத்து உமக்கு தெரியுமா? பிலிப்பு கேட்குறாரு, நீங்கள் வாசித்து போகிற இந்த வசனம் உங்களுக்கு புரிகிறதா என்று கேட்கிறார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. பிலிப்பும் இந்த மந்திரி சொல்கிறாரு, ஒருவன் எனக்கு சொல்லாவிட்டால் எப்படி தெரியும்? இது எல்லாம் எப்படி நடந்துக்கிட்டு இருக்குன்னா, இன்னும் பிலிப்பு ரதத்திலேயே என்ன செய்யலை, ஏறலை. அப்போ எப்படி பேசியிருப்பாங்க? ரதத்தோடையே இவர் என்ன செய்கிறார், ஓடிட்டே இருக்கிறார். அதுக்கப்புறம் தான் ரதத்தை நிறுத்தி தன்னோடு உட்காரும்படி அவனை வேண்டிக் கொண்டான். 31ஆம் வசனத்தில் தான் அவனை தன்னோடு கூட ஏறிக்கொள்ளும்படி செய்கிறார். அப்படின்னா அந்த கந்தாகைகளுக்கு மந்திரியாக இருந்த எத்தியோப்பிய மந்திரி வாசிப்பதை பிலிப்பு கேட்கும் அளவுக்கு அந்த மந்திரி சத்தமாக என்ன செஞ்சிருக்கிறாரு, படிச்சிருக்கிறார். அப்படிதானே? வசனத்தை கூர்ந்து கவனிச்சா உள்ளுக்குள்ள சில விஷயங்கள்லாம் அடங்கி இருக்கு. அப்போ பிலிப்பு கேட்குற அளவுக்கு வனாந்திரத்தில் சத்தமாக வாசித்து போயிருக்கிறாரு இந்த மந்திரி. அப்பொழுது வசனத்தை அவருக்கு போதித்து, அப்பொழுது பிலிப்பு ஒன்றும் சொல்லாமல் இருக்கும்போது மந்திரியே சொல்கிறாரு, தண்ணீர் இங்கே இருக்கிறது, ஞானஸ்நானம் பெறுவதற்கு தடை என்னவென்று கேட்கிறார். பிலிப்பு சொல்கிறாரு, நீ முழு மனசாக விசுவாசித்தா வேற தடை ஒன்றுமே இல்லை என்று சொல்கிறார். உடனே மீண்டும் மந்திரி தான் ரதத்தை நிறுத்த சொல்லி அந்த தண்ணீர் உள்ள இடத்துல இருவரும் இறங்கி பிலிப்பு மந்திரிக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறார். அதற்கு பிறகு பரிசுத்த ஆவியானவர் பிலிப்பை எடுத்துக்கொண்டு ஆசோத்துக்கு போகிற வழியில் செசரியாவிலே கொண்டு விட்டு விட்டார். மந்திரியும் சந்தோஷத்தோட மறுபடி ரதத்தில் ஏறி அவர் தம்முடைய எத்தியோப்பியாவுக்கு அவரும் போய்விட்டார். இதுதான் இந்த சம்பவத்தினுடைய சாராம்சம். இந்த விஷயத்தில் நான் 2 பேரை குறித்து நான் பேச வேண்டும். பிலிப்பு அன்னைக்கு ஆண்டவருக்காக என்னவெல்லாம் சாதித்தார், அல்லது அவருடைய கிரியைகள் செய்கைகளில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு 5 விஷயம் இருக்குது. இந்த பிலிப்பு ஞானஸ்நானம் கொடுத்தாரே அந்த மந்திரி, எத்தியோப்பிய மந்திரி இருக்கிறாரே, அவர்கிட்ட நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய 5 சிறப்பான குணங்கள் இருக்கிறது. இந்த கால வேளையில் நாம் அதை கவனிக்க தேவன் கிருபை செய்வாராக. முதலாவது நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்னன்னா, ஒரே உண்மையான தேவனாகி யெகோவா தேவனை அவருடைய ஆலயத்தில் போய் ஆராதிப்பதின் முக்கியத்துவத்தை இந்த எத்தியோப்பிய மந்திரி அறிந்திருந்தார். ஆலயத்தில் போய் ஆராதிப்பதை இந்த எத்தியோப்பிய மந்திரி அதன் முக்கியத்துவத்தை அறிந்திருந்தார். நமக்கு நல்லா தெரியும், நாம் எதை முக்கியப்படுத்துகிறோமோ அதைத்தான் நாம் செய்வோம். நாம் முக்கியப்படுத்தாத ஒன்றை செய்வதற்கு நாம் நேரம் எடுத்துக்கொள்வதில்லை. அப்படின்னா இவர் எவ்வளவு ரிஸ்க் எடுத்து வந்திருக்கிறார், எவ்வளவு பிரயாசப்பட்டிருக்கிறார் அப்படின்றத நாம் இதில் கவனிக்க முடியும். அன்பானவர்களே,
எளிதாக சொல்லிவிடலாம், எத்தியோப்பிய மந்திரி எருசலேமை போய் பணிந்து கொண்டு திரும்பும் போதுன்னு வேகமாக படிச்சிருவோம். ஆனால் அவர் எருசலேமுக்கு போய் கர்த்தருடைய ஆலயத்தில் தேவனை பணிந்து கொள்வதற்கு அவர் என்னவெல்லாம் அவர் பிரயாசப்பட்டார் என்பதை நாம் பார்க்க வேண்டும். இன்னைக்கு ஆலயத்தில் ஆராதிப்பதை மக்கள் வெறி முக்கியமாக கருதக்கூடிய கூட்டம் ரொம்ப குறைவாக இருக்கிறது. ஆலய ஆராதனையில் கலந்து கொள்வதை சிலரெல்லாம் சாதாரணமாக நினைக்கிறார்கள். சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட ஆராதனைக்கு வருவதில்லை, ஆலயத்துக்கு வருவதில்லை. காரணம், ஆலய ஆராதனைகளை அவர்கள் எவ்வளவு முக்கியப்படுத்தி இருக்கிறார்கள் என்பதை பொறுத்துதான் ஆலயத்துக்கு அவர்கள் வர முடியும். ஏன் ஆலயத்துக்கு வரவில்லை என்று கேட்டால் சில சொல்லுகிற காரணங்கள் எல்லாம் மிகவும் சாதாரண காரணங்களாக இருக்கும். சமைக்க வேண்டியது இருந்தது, அதனால் ஆலயத்துக்கு வரவில்லை என்று சொல்லுகிற சிலருடைய வார்த்தைகளை கேட்கிறோம். சில இடத்துக்கு போக வேண்டிய சூழ்நிலை என்று சொல்லுகிறார்கள். இல்லை, கொஞ்சம் சோர்வாக இருந்தது என்று சாயங்காலம் போய்கொள்ளலாம் என்று இருந்து விட்டேன் என்று சொல்லுகிறார்கள். இப்படி எத்தனையோ காரணங்களை சொல்லி ஆலயத்துக்கு வருவதை நம்முடைய ஆலயத்தில் மட்டுமல்ல, உலகம் முழுவதிலுமே இன்னைக்கு ஆலய ஆராதனைக்கு போகிற மக்களுடைய கூட்டம் குறைந்து இருக்கிறது. காரணம், ஆலய ஆராதனையுடைய முக்கியத்துவத்தை மக்கள் குறைத்து கொண்டார்கள். வெளிநாடுகளில் எல்லாம் வாலிபர்கள் இளைஞர்களுடைய எண்ணிக்கை குறைந்து எல்லாம் 60 வயசுக்கு மேலே தான் எனக்கு சர்ச்சுக்கு வர்றாங்களாம். ஒருவர் சொல்லும்போது ரொம்ப வேதனைப்பட்டு சொன்னார், வெளிநாடுகளில் இப்பொழுது இளைஞர்கள் உலக ஆசைகளுக்குள் போய்விட்டார்கள். ஞாயிற்றுக்கிழமைகள் விடுமுறை என்பதனாலே வெளி இடங்களிலே, கடற்கரைகளிலேயும் பலவிதமான பொழுதுபோக்கு இடங்களிலேயும் அவர்கள் இருந்து பொழுதை போக்க கிளம்பி விட்டார்கள் இளைஞர்கள். இப்போது வயதானவர்கள், பென்ஷன் வாங்கக்கூடியவர்கள் தான் ஆலயங்களில் நிரம்பி இருக்கிறது. பார்த்தால் முதியோர் இல்லமோ என்று தோன்றுகிற அளவுக்கு சபையெல்லாம் வயதானவர்களாகவே இருக்கிறார்களாம். அது வேதனைக்குரிய சம்பவம். அது வேதனைப்பட வேண்டியது. பரவாயில்லை, நம்ம சபையில் கொஞ்சம் இளைஞர்கள் வருகிறார்கள், அதற்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம். காரணம், சபையின் முக்கியத்துவம், ஆலயத்தின் முக்கியத்துவம் ரொம்ப முக்கியத்துவம். அது கர்த்தரால் கொடுக்கப்பட்ட முக்கியத்துவம். நாம் அந்த முக்கியத்துவத்தை அறிந்து கொள்ள வேண்டும். நான் ஆலயத்தையும் ஆராதனையும் முக்கியப்படுத்தாததினாலே ஆலய ஆராதனை முக்கியம் இல்லை என்று சொல்ல முடியாது. தேவன் ஆலயத்தையும் ஆராதனையும் முக்கியப்படுத்தி இருக்கிறார். எனக்கு சில நேரம் முக்கியமா தெரியாதனால நான் கடந்து கொள்ளவில்லை. வந்திருக்கிற உங்களுக்காக நான் சொல்லுகிறேன், நீங்கள் ஆலயத்தை முக்கியப்படுத்தினதுனால தான் நீங்க வந்திருக்கிறீங்க. இல்லைன்னா உங்களுக்கும் எத்தனையோ வேலைகள் இன்னைக்கு இருக்கத்தான் செய்யும். நீங்களும் வேற எங்கேயாவது போகணும்னா போயிருக்கலாம். ஸ்தோத்திரம். இதை விட உங்களுக்கு முக்கியமான வேலை இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் நீங்களோ அதை விட இதை முக்கியமாக நினைக்கிறபடினால் வந்திருக்கிறீர்கள். ஆமாவா இல்லையா? இதை விட முக்கியம் இன்னொன்று தான் போயிடுவோம்ல. ஆனால் நம்ம அதை விட இதான முக்கியம் வந்திருக்கிறோம்ல. சிலர் இதை விட வேற ஒன்று முக்கியம்னு போயிருக்கிறாங்க இல்லையா? இன்னைக்கு நம்முடைய வாழ்வில் எத்தியோப்பிய மந்திரி ஆலயத்தை, ஆராதனையை, தேவனை தொழுது கொள்ளுவதை ரொம்ப முக்கியப்படுத்தி இருக்கிறார்ல. இவர் யார் அப்படின்னா, இவர் யூதன் அல்ல, அல்லது தேவனை அறிந்து கொண்ட ஜனம் அல்ல. தேவனை பிறந்ததிலிருந்தே தேவனுடைய குடும்பத்தில், தேவ பிள்ளைகளின் குடும்பத்தில் பிறந்தவன் அல்ல. ஒரு புறஜாதியான். அவன் எத்தியோப்பியாவிலிருந்து எருசலேமுக்கு பயணப்பட்டு வருகிறான். அன்பானவர்களே, இந்த எத்தியோப்பிய மந்திரி எருசலேமில் தேவாலயத்தில் பணிந்து கொள்வதற்கான தடை என்ன இருக்கு இல்லை? நல்லா சொல்கிறேன், ஆண்டவரை ஆராதிக்கிறதுக்கு தான் தடை நிறைய என்ன செய்யும் வரும். ஆண்டவரை ஆராதிக்க தடை நிறைய வரும். ஞாயிற்றுக்கிழமை நிறைய தடை வரும். ஆனால் தடைகளையும் தாண்டி ஆலயத்துக்கு நாம் ஆக வேண்டும். தேவனுடைய காரியத்தில் தடை செய்வது யாருன்னா சாத்தான் தான். அப்படிதானே? பிசாசு நம்மை தேவாலயத்துக்கு போக விடாமல், ஆராதிக்க விடாமல் நேரடியாகவும் தடுக்கிறான். இல்லை, சில மனிதர்கள் மூலமாகவும் சூழ்நிலை மூலமாகவும் நம்மை தடுக்கிறான். கர்த்தருடைய காரியத்தில் தடையை யார் கொண்டு வர முடியும்? சாத்தான் தானே கொண்டு வர முடியும். எனவே தடைகளை தாண்டி ஆலயத்துக்கு பணிந்து கொள்வது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. அதை எத்தியோப்பிய மந்திரி அறிந்திருந்தான். இவனுக்கு எருசலேமுக்கு ஆலயத்துக்கு பணிந்து கொள்ள முடியாததற்கு தடையான விஷயம் என்ன தெரியுமா? முதல்ல ஒன்று, தூரம். அல்லேலூயா. எங்கே இருந்து எங்கே போய் ஆராதிக்கிறதுனா, எத்தியோப்பியாவிலிருந்து அவன் போக வேண்டிய தூரம் எவ்வளவுன்னா 2500 மைல்கள், 4000 கிலோமீட்டர், 1 மாதம் காரில் பயணம், 85 மணி நேரம் தொடர்ந்து பயணம் செஞ்சாதான் எங்கே போகணும்? எருசலேமுக்கு போக முடியும். அப்படின்னா இது நீண்ட தூர பயணம். இன்னைக்கு இருக்கிற மாதிரிலாம் வந்தே பாரத் ட்ரெயின்லாம் கிடையாது. அவெல்லாம் 6 மணி நேரத்தில் சென்னைக்கு போயிடுறானா.
ஆனால் அன்னைக்குள்ள பயணத்திற்கான வாகன வசதியெல்லாம் ரொம்ப குறைவு. ரதத்தில் போனான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. குதிரையும் கூட எவ்வளவு தூரம் தான் ஓடுங்க? 85 மணி நேரம் தொடர்ந்து குதிரை ஓடிடுமா? ஒரு மாதம் முழுசும் ஓடுமா? இல்லை. காரில் போனாவே 85 மணி நேரம்னா நீங்கள் மற்றபடி ரதத்தை யோசித்து பாருங்க. அது ஓய்வெடுத்து போக வேண்டும், ராத்தங்க வேண்டும், சத்திரத்தில் தங்கி கொள்ள வேண்டும். இப்படியெல்லாம் நிறையா பயண தடைகள் நிறைய தான் இருக்குது. தூரம் அவனுக்கு பெரிதாக தெரியவில்லை. தூரத்தால் ஏற்படுகிற மனசோர்வை காட்டிலும் தேவாலயம் அவனுக்கு முக்கியமாக தெரிந்தது. நல்லா புரிஞ்சுக்கோங்க அன்பானவர்களே. நம்முடைய சபையிலும் தூரமாக இருந்து வருவர்களுக்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம். தூரமாக இருந்து வரக்கூடியவர்களை உங்களுக்கு ஆறுதலாக சொல்லுகிறேன். நம்மளை போல ஒருத்தர் ஏற்கனவே தூரமாக போய் கர்த்தரை ஆராதிச்சிருக்கிறாரு. நீங்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நிறைய நான் நினைக்கிறேன், தூரமாக இருக்கிறவங்க கூட ஆலயத்துக்கு வந்துடுறாங்க, பக்கமாக இருக்கிற ஆள் தான் ஆலயத்துக்கு வர மாட்டேன். நம்ம சபைக்கும் ஐயர்பங்களாவிலிருந்து, புதூர்லேருந்து, கூடல் நகர்லேருந்து, சிக்கந்த சாவடியிலேருந்து, இப்படி பல இடங்களில் தூரமாக இருந்த ஆட்கள்லாம் சபைக்கு ஓடி வருகிறார்கள். அவங்க நேரத்தோடையும் வந்துடுறாங்க. தூரமாக இருந்து வர்றவங்க 9 மணிக்கு வந்துடுறாங்க. பக்கத்தில் இருக்கிறவங்க தான் 9:30க்கு வர்றாங்க. அப்படியானால் தேவாலயத்தின் முக்கியத்துவத்தை உணர்கிறதான எத்தியோப்பியனை போல அன்பானவர்களே, நீங்கள் தூரத்தை ஒரு நாள் பெரிதாக எண்ணாதிருங்கள். தூரம் தேவாலயத்தில் தேவனை ஆராதிப்பதற்கு ஒருபோதும் தடையாக இருந்துவிடக் கூடாது. வேதாகமத்தில் தேவனை தேடுவதற்கு வாஞ்சியோடு தேடினவர்கள் தூரத்தை ஒரு பெரிதாக எண்ணவே இல்லை. இயேசு கிறிஸ்துவினுடைய தாய் மரியாளும் கூட, யோசேப்பும் கூட, இயேசுவோடு கூட அவர்கள் எருசலேமுக்கு போய் தேவனை தொழுது கொண்டார்கள். பயண தூரம் என்ன? 3 நாள் கழித்து தான் இயேசு கிறிஸ்துவை காணலன்னு தேடி இருக்காங்க. அப்படின்னா இன்னும் வீட்டுக்கு போக வேண்டிய தூரம் இருக்கிறது. நாள் கணக்காக நடந்து தேவாலயத்துக்கு போன காலம் அந்த காலங்கள் இருந்திருக்கிறது. இன்றைக்கு நமக்கு அப்படியெல்லாம் கஷ்டம் கிடையாது. தேவன் நமக்கு வாகனங்களை கொடுத்திருக்கிறார், நமக்கு ஆட்டோவில் செல்ல பணத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். தேவனை தொழுது கொள்ள தூரத்தை ஒரு நாளும் பெரிதாக எண்ணாதிருங்கள். அல்லேலூயா. இன்னைக்கும் வட இந்தியாவில் மிஷினரிகளுடைய சாட்சிகளை நான் படிச்சிருக்கேன். மக்கள் 3 மணி நேரம் 4 மணி நேரம் நடந்து போய் அவங்க தேவனை ஆராதிக்கிறாங்களாம், மலைகளில் நடந்து. அதான் கேட்கும்போது ஆச்சரியமாக இருக்குது. கண்டினியூவாக 4 மணி நேரம் மலையிலேயே நடந்தே போய் சர்ச்சுக்கு போகணுமா? உங்களுக்கு அப்படிப்பட்டதான் என்ன செய்வீங்க? முழுக்கு லீவு 4 மணி நேரம் நடந்து ஆராதிக்கணுமாயா? அப்படி சர்ச்சுக்கு போகணுமாயா அப்படின்லாம் கேட்டுருவோம் இல்லையா? இல்லை, 5 நிமிஷம் நடக்கிறதுக்கு யோசிக்கிறோமே. 7 மணி நேரம் 4 மணி நடந்து சர்ச்சுக்கு போகிறாலாம் இருக்குது. பூந்தோட்ட மக்கள் பாக்கியவான்கள். உங்களுக்கு பக்கத்திலே சர்ச்சை கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அன்பானவர்களே, யாரெல்லாம் தூரமாக இருந்து வருகிறீர்களோ உங்களுக்கு ஒரு ஆறுதலான செய்தி. கர்த்தர் உங்களுடைய பிரயாசங்களை கவனிக்காமல் இல்லை, கர்த்தர் பார்க்கிறார். அல்லேலூயா. வேதத்தில் வாசிக்கும் போது ஆபிரகாம் தன் மகனாகி ஈசாக்கை பலி செலுத்துவதற்கு தேவ கட்டளை. பலி செலுத்துவதான செய்ய வேண்டும், தேவனுக்கு தானே செய்ய போகிறோம், அது அங்கேயே செய்யலாமே என்று அவன் நினைக்கவில்லை. ஆண்டவர் குறித்த மலைக்கு கொண்டு போய், அதுவும் 3 நாள் பிரயாண தூரத்தில் நின்ற போது தூரத்தில் கண்டு என்று எழுதப்பட்டிருக்கிறது. தூரத்தில் அந்த இடத்தை கண்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, அப்படினால் இன்னும் கொஞ்சம் தூரம் போக வேண்டிய விஷயம் இருக்கிறது. ஆனாலும் ஆபிரகாம் அருகில் அல்ல, ஆண்டவர் அருகில் சொல்லியிருந்தால் அருகில் தான், ஆனால் தூரத்தில் சொன்னதுனால தேவனுடைய வார்த்தைகள் நிறைவேற்றும்படி தூரத்தை பொருட்டாக ஆபிரகாம் எண்ணாமல் அங்கு போய் அவன் செய்தான் என்பதை பார்க்கிறோம். 2வது, தேவனை பணிந்து கொள்ள எருசலேமுக்கு தேவாலயத்துக்கு போவதற்கு அவனுக்கு என்ன தடை இருந்தது? நமக்கெல்லாம் இன்றைக்கு ஆலயத்துக்கு வர தடை இருப்பது போலவே எத்தியோப்பிய மந்திரிக்கும் ஆலயத்துக்கு போக தடை இருந்தது. ஆனால் அந்த தடைகளெல்லாம் தாண்டி தான் எத்தியோப்பிய மந்திரி ஆலயத்துக்கு போனான். நாமும் தடைகளை தாண்டி ஆலயத்துக்கு வருவோம். ஹல்லேலூயா. நான் ஞாயிற்றுக்கிழமை காலையில் எழும்புனா தான் அன்னைக்கு உடம்பெல்லாம் ஒரு மாதிரி முறுக்கிக்கிட்டு வலியாக இருக்கும். மனசு சொல்லும், இந்த வாரம் போவேன்னா அடுத்த வாரம் போய்க்கலாம்னு சொல்லும். நீங்கள் சொல்லணும், இல்லை என் உடம்பு வலியை விட ஆராதனை முக்கியமானது. நீங்கள் வந்தீங்கன்னா ஆராதனை நேரத்தில் உங்கள் பிரயாசத்துக்கு பலனை கொடுத்து உங்களை பலப்படுத்தி அனுப்புவார். இங்கேருந்து போகும்போது நீங்கள் பலத்தோடு போவீங்க, தேவன் கிருபை செய்வார். ஹல்லேலூயா. பாருங்கள், 2வது இந்த எத்தியோப்பியனுக்கு இருந்த தடை என்னன்னா, அவன் ஒரு புறஜாதியான். 2வது
ஆங்கில வேதாகமம் NIV டிரான்ஸ்லேஷனில் சொல்லப்பட்டிருக்கிறது, இவன் ஒரு அன்னகன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்னகன் என்றால் என்ன? எத்தியோப்பிய மந்திரி ஒரு அன்னகன், புறஜாதியானவன். அன்னகன் என்றால் என்னவென்றால் ஸ்தோத்திரம், ஆண்மையற்றவர்களாக இருக்கிறவர்கள். நம்ம ஊரில் சொல்லப்போனால் திருநங்கை என்று சொல்கிறார்கள், அதுபோல அப்படிப்பட்டவர்கள். அன்னகர் என்றால் 3 விதங்களில் இருக்கு. ஒன்று, பிறக்கும் போதே அவங்கள் ஆண் அல்லாமல் பிறக்கிறவர்கள், ஸ்தோத்திரம், பிறவியிலே அன்னகராக பிறக்கிறவர்கள். 2, அன்னகர் ஆக்கப்படுகிறவர்கள். அந்நாட்களில் அரண்மனைகளிலே அந்த புறத்தில் இருக்கக்கூடியவர்களை அன்னகர் ஆக்கினார்கள். பெண்களோடு உதவியாளராக இருப்பதற்கு அவர்கள் ஆண்களாக அங்கே போக முடியாது. ஆகவே அவர்களை அன்னகராக்கித்தான் அங்கே வைத்திருந்தார்கள். 3வது, தன்னை அன்னகர் ஆக்கி கொண்டவர்கள், அவங்களாக விரும்பி சிலர் அப்படி அன்னகர் ஆகிக்கிட்டார்களாம். ஆகவே இப்படிப்பட்ட 3 விதங்களில் இந்த மனிதன் ஒரு அன்னகன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவனும் அரண்மனையில் இருந்ததனால இவன் ஒரு அன்னகனாக எழுதப்பட்டிருக்கிறது. பைபிள் படிக்கும்போது அன்பான அந்த நாட்களில் வேதாகம சட்டத்தின்படி, கற்பனையின்படி அன்னகர்கள் தேவாலயத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாது. 2வது, பிரஜாதியானும் தேவாலயத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாது. அவைகள் வெளியில் தான் நிற்க வேண்டும். இந்த எத்தியோப்பிய மந்திரி மணிக்கணக்காக, நாள் கணக்காக பயணம் செய்து எருசலேமுக்கு போனாலும் வெளியில் நின்று தான் ஆராதிக்க முடியும். ஆனாலும் பிரயாசப்பட்டு அங்கே போயிருக்கிறார். ஆனால் இன்னைக்கு நமக்கு அப்படி கிடையாது. எல்லாரும் ஆலயத்துக்குள்ளே வர முடியும், எல்லாரும் சமமாக இருக்க முடியும். ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, உயர்ந்தவன் என்றும் இல்லை, தாழ்ந்தவன் என்றும் இல்லை, படித்தவன் என்றும் இல்லை, படியாதவன், எல்லாருக்கும் அந்த கிருபை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். பழைய ஏற்பாட்டு காலங்களில் தேவாலயத்தில் 3 இடங்களை வச்சிருந்தார் ஆண்டவர். பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம் என்ற இடத்துல பிரகாரத்தில் எல்லா ஜனங்களும் இருப்பார்கள். மகா பரிசுத்தலத்தில் லேவியர்கள், ஆசாரியர் இருப்பார்கள். மகா பரிசுத்தலத்தில் பரிசுத்தலத்தில் ஆசாரிய லேவியர் இருப்பாங்க. மகா பரிசுத்தலத்துக்குள்ளே வருஷத்துக்கு ஒரு முறை தான் பிரதான ஆசாரியன் மட்டும்தான் போக முடியும். இப்படி பல வித்தியாசத்தின் அடிப்படையில் பரிசுத்த ஸ்தலம் அவ்வளவு முக்கியமாக கருதப்பட்டு எல்லாரும் போக முடியாமல் இருந்த போது கிறிஸ்து சிலுவையில் நமக்காக மரித்ததன் மூலமாக அந்த மூடப்பட்ட திரைச்சலை 2ஆக கிழிந்து இப்பொழுது எல்லாரும் தைரியமாய் கிருபாசன தண்டத்திலே சேரும்படியாக தேவன் கிருபை செய்திருக்கிறார். இந்த இடத்தில் கூட ஊழியர் தவிர மற்றவர்களும் வந்து நிற்கக்கூடிய அளவுக்கு இப்போது இந்த இடம் அப்படிப்பட்டதா இடம் மாறப்பட்டிருக்கிறது, சமமாக்கப்பட்டிருக்கிறது. நம்ம எல்லாரும் தேவ ஜனமாக்கப்பட்டிருக்கிறோம். வித்தியாசமின்றி எல்லாரும் பழகக்கூடிய இடத்துல, ஆராதிக்க இடத்துல நீங்களும் நானும் தடையில்லாமல் தேவனை ஆராதிப்போமாக. ஆனால் எத்தியோப்பியனாகிய அவனுக்கோ அவன் தேவ சமூகத்தில் வந்து உள்ளே ஆராதிக்க வாய்ப்பு அவனுக்கு இல்லை. அன்பானவர்களே, 3வது, தேவனை எருசலேமிலே ஆராதிப்பதற்கு, ஆலயத்தில் ஆராதிப்பதற்கு அவனுக்கு இருந்த ஒரு தடை என்னன்னா விடுமுறை. லீவு ரொம்ப முக்கியம் இல்லை? நமக்கெல்லாம் நிறைய பேருக்கு அந்த லீவு தான் பெரிய பிரச்சனை. லீவு கிடைக்கணுமே, வேலை இருக்க, அப்படியெல்லாம் நிறைய சொல்லுவாங்க. ஞாயிற்றுக்கிழமை சிலர் வேலைக்கு போகிற மாதிரியான சூழ்நிலைகள் சிலருக்கு இருக்கு. ஆனால் இவனோ பாருங்க எவ்வளவு நாள் லீவு போட்டிருக்கிறான் பாருங்க. லீவு ரொம்ப நாள் போட்டால் இவனுக்கு பதில் வேற ஒரு மந்திரியை கூட என்ன பண்ணிடுவாங்க, ஏதோ நிதி, அது முக்கியமான அமைச்சர் யாரு, நிதி அமைச்சர். நிதி அமைச்சர் லீவு போட்டு 2-3 மாதம் எங்கேயே போயிட்டாருன்னா அந்த பொறுப்பை யார் கவனிக்கிறது? நினைச்சா ராணி கந்தாக என்பவள் இவனுக்கு பதில் வேற ஆளை நியமிக்க முடியும், யாரும் ஒன்றும் செய்ய முடியாது, கேட்க முடியாது. ஆனால் அன்பானவர்களை, இவ்வளவு பிரச்சனை மத்தியிலையும் அவர் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு போக வேண்டும் என்பதற்காக விடுமுறை எடுத்து போயிருக்கக்கூடும். அன்பானவர்களே, நமக்கு விடுமுறையே தேவையில்லை. காலையில் 7 மணிக்கு ஒரு ஆராதனை வச்சுருக்கோம் அவங்களுக்காக. வேலைக்கு போகிறவங்களுக்குன்னே காலையில் 7 மணிக்கு. நமக்கு வாய்ப்பு இருந்தால் 5 மணிக்கு கூட ஒரு ஆராதனை வைக்கலாம். ஆனால் இங்கே 5 மணிக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், சத்தம் கேட்கும், அதனால் வைக்கலை. 9 மணிக்கு நமக்கு காலை ஆராதனை முடிஞ்சிருது. நீ எந்த வேலைக்கு போனாலும் காலையில் 9 மணிக்கு முன்னாடி வேலைக்கு போக வேண்டியதில்லை. ஆகவே நமக்கு பெரிய தடை ஒன்றும் பெருசாக இல்லை. எத்தியோப்பிய மந்திரிக்கு இருந்த தடை மாதிரி நமக்கு ஒரு பெரிய தடையே கிடையாது. நாம் ஆலயத்தில் தேவனை ஆராதிப்பதற்கான வாய்ப்பு நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். 4வதாக அவனுக்கு ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, நீண்ட தூர பயணத்தில் வழியின் ஆபத்து இருக்கக்கூடும். இன்னைக்கு மாதிரி இல்லை, இன்னைக்கும் ஆபத்துகள் இருக்குது. ஆனால் அன்னைக்கு ரொம்ப, ஏன்னா தனிமையாக ரொம்ப தூரம் காடு வழியாக, வனாந்தர வழியாக போகும்போது வழிப்பறியாளர்கள் அங்கே இருக்கக்கூடும், ஆபத்துகள் இருக்கக்கூடும், மிருகங்களுடைய பயங்கள் இருக்கக்கூடும். இது எல்லாத்தையும் தாண்டி பயணம் செய்து ஆலயத்துக்கு போயிருக்கிறார்.
நாம் சர்ச்சைக்கு வர்ற வழியில் மிருகங்கள்லாம் கிடையாது, வழிப்பறியெல்லாம் கிடையாது. பாதுகாப்பாக வந்துட்டு பாதுகாப்பாக போகிற அளவுக்கு தேவன் நமக்கு ஆலயத்தை நமக்கு கொடுத்துருக்கிறார். அதற்காக ஸ்தோத்திரம். எனவே ஆலய ஆராதனைகளை நீங்கள் விட்டுவிடாதீர்கள். எத்தியோப்பிய மந்திரிக்கு ஆலயத்திலும் இருந்ததான தாகமும் வாஞ்சையும் நமக்கு ஆண்டவர் தருவாராக. கடைசியாக அந்த நாட்களில் மன்னர் வணக்கம் இருந்திருக்கிறது. பாருங்கள், 30 நாள் அளவும் ராஜாவை தவிர யாரையும் பணிந்து கொள்ளக்கூடாது என்று தானியேல் புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் பல இடங்களில் அது நடந்திருக்கிறது. மன்னர்களை வணங்கி கொண்டிருக்கிறார்கள், மன்னரை கடவுளாக ஆராதிக்கிறார்களே. ஆனாலும் அதையும் தாண்டி இந்த எத்தியோப்பிய மந்திரி தேவனை ஆராதிப்பதற்கு புறப்பட்டு போனான் என்றால் அவனை பாராட்டித்தான் ஆக வேண்டும். ரெண்டாவது, இந்த எத்தியோப்பிய மந்திரி மூலமாய் கற்றுக்கொள்ளக்கூடிய ரெண்டாவது விஷயம் என்னன்னா, வேதத்தை படிப்பதன் முக்கியத்துவத்தை அறிந்திருந்தார். முதல்ல சொன்ன ஆலய ஆராதனையின் முக்கியத்துவத்தை அறிந்திருந்தார். 2, வேத வசனத்தை வாசிப்பதின் முக்கியத்துவத்தை அறிந்திருந்தார். நம்முடைய வாழ்க்கையில் வேத வசனத்தை வாசிப்பது எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத நாம் கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்ப்போமா? வசனம் படிக்கிறவர்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு அதிகமாக இருக்கிறது அல்லது எவ்வளவு குறைவாக இருக்கிறது? நான் உங்களை கைத்தூக்கெல்லாம் சொல்லலை, உங்கள் மனசாட்சிக்குள்ளேயே கேட்டு பாருங்கள். நான் எந்த அளவுக்கு வசனத்தை ஆர்வமாக படிக்கிறேன்? தினந்தோறும் வசனத்தை நாம் படிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் சிலர்லாம் வேதம் படிக்காமல் வெளியில் போகிறது இல்லை. ஒரு நாளை காலையில் அதிகாரத்தை படிச்சுட்டு தான் வெளியில் போகிறாங்க. நம்ம சபையில் அதிகாலை ஜெபம் நடக்கு, அதில் ஒவ்வொரு நாளும் ஒரு வேத பகுதி வாசிக்கப்பட்டு தியானிக்கப்படுகிறது. அதனால தான் அது ஒரு வாய்ப்பு. நீங்கள் அதிகாலை ஜெபத்தில் கலந்து கொண்டால் காலையில் வேத வசனத்தை தியானிக்க ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. மற்ற எல்லாருமே நீங்கள் வீட்டில் வேத வசனத்தை வாசிக்க மறந்துடாதீங்க. காலையில் சிலர் படிக்க முடியாவிட்டால் இரவில் வசனத்தை படிக்காமல் தூங்குவதில்லை. வசனத்தை ஆர்வப்படுத்தி முக்கியப்படுத்தி வாசிக்கிற மக்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். எல்லாரையும் ஒரே விதத்தில் குறை சொல்லிவிட முடியாது. வசனத்தை முக்கியப்படுத்தாதவர்கள் இருக்கிற இடத்துல வசனத்தை முக்கியப்படுத்துகிறவர்களும் இருக்கிறார்கள். சில இடங்களிலே பார்த்தால் அன்பானவர்களே, செருப்பு தைக்கிற ஒருவர் அவர் செருப்பு தைத்து கொண்டு தான் இருக்கிறார். ஆனால் ஆள் இல்லாத போது அந்த இடத்துல தெருவில் 4 முக்கு சந்தியில் அங்கே உட்கார்ந்து வேதாகமத்தை விரித்து படித்து கொண்டே இருக்கிறார். அப்படி ஒரு ஃபோட்டோவை நான் பார்த்தேன். அன்பானவர்களே ஸ்தோத்திரம். சென்னையில் நான் போகும்போது, பயணத்தில் போகும்போது, அங்கே ஒரு நாள் எலக்ட்ரிக் ட்ரெயினில் உட்காந்துருக்கிற பக்கத்தில் ஒரு சகோதரன் வேலைக்கு போகிறார் ஃபேக்ட்ரிக்கு. போகும்போது பக்கத்தில் செல்ஃபோனில் அவர் பைபிள் படிச்சுட்டே வந்தார். அப்போ நான் அவர்கிட்ட பேச ஆரம்பித்தேன். நீங்கள் சர்ச்சுக்கு போகிறவங்களான்னா? அவர் சொன்னார், ஆமாம், நான் கன்னியாகுமரி இந்த ஊரில் வந்து சென்னையில் வேலை செய்கிறேன், எனக்கு பைபிள் படிக்க நேரம் இல்லை, காலையில் போனால் நைட்டு தான் நான் வருகிறேன், பயணம்தான் எனக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, காலையில் நான் அந்த ட்ரெயினில் போகும்போது நான் இந்த வசனத்தை பைபிளில் படிச்சுக்கிறேன்னு சொன்னார். அன்பானவர்களே, வசனத்தில் தாகமுள்ள மக்கள் இருக்கத்தான் செய்கிறாங்க. அந்த ட்ரெயினுக்குள்ளே என்னென்ன சத்தம் இல்லாமல் கேட்குது. டீ விற்கிறான், பிச்சை எடுக்கிறவங்க வர்றாங்க, எவ்வளவு சத்தம், மக்கள் இடைஞ்சல், தொங்கிக் கொண்டிருக்கிறார்கள், பக்கத்துலலாம் ஆள் இருக்காங்க. ஆனால் இவர் கண்ணும் கருத்துமாக இந்த வசனத்தை படித்து கொண்டிருக்கிறார்களே, அதை பார்க்கும்போது எனக்கு மனசுக்குள்ள ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இப்படி பப்ளிக்கில் அங்கங்கே பைபிள் படிக்கிறவங்க, ஜெபம் பண்ணுறவங்க, பாட்டு பாடுறவங்கள பார்க்கும்போது நமக்கு ஐயா நம்மால் ஒரு ஆளுங்க இருக்காருன்னு நினைக்கும் போது நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நீங்களும் எல்லா இடங்கள்லையும் வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் பைபிளை படிங்க, ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. எத்தியோப்பிய மந்திரி எங்கே படித்தார்? ரதத்தில். இல்லை, ரதத்தில் உட்காந்து படிச்சுட்டே இருக்கிறார். நான் உங்களுக்கு சொல்லட்டுமா, அன்னைக்கு எத்தியோப்பிய மந்திரி பைபிள் படிக்கிறதுக்கு தடை என்ன இருந்துச்சு? என்ன தடையெல்லாம் தாண்டி அவர் பைபிள் படித்தாருன்னா, முதல்ல வந்து அன்னைக்கு பிரிண்டட் பைபிள் கிடையாது. நம்ம கையில் வச்சிருக்கிற பைபிள் அன்னைக்கு இல்லை, தோல் சுருளில் தான் பைபிள் இருந்தது. எல்லா 66 புஸ்தகத்தையும் சேர்த்து நம்ம கையில் சின்ன பைபிளாக இருக்குது. இதை விட சின்ன பைபிள்லாம் வந்துருச்சுது. செல்ஃபோன் மாதிரியே இருக்குது பைபிள், பாக்கெட்டில் வச்சுக்கிறாங்க. அதுக்குள்ளே 66 புஸ்தகமும் இருக்குது. ஏன்னா பேப்பர் திக்னஸ் குறைவு, சின்ன பைபிள்லாம் வந்துருச்சுது. ஆனால் அன்னைக்கு அப்படி இல்லை. ஒரு ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் மட்டுமே இந்த மானிட்டர் ஸ்பீக்கர் மாதிரி இருக்கும். அவ்வளோ பெரிய ஸ்பீக்கர். இந்த பக்கம் ஒரு ரோலு, இந்த பக்கம் ஒரு ரோலு. இந்த பக்கம் படிக்கணும்னா இதை திறந்துக்கிட்டு இந்த பக்கம் க்ளோஸ் பண்ணிகிட்டே வரணும், சுருட்டிக்கிட்டே வரணும். இந்த பக்கம் படிக்கணும்னா இதை சுருட்டணும், இதை விரிக்கணும். ஆகவே இப்படி தோல் சுருளில் எழுதி வச்சுருந்தாங்க.
கையால் எழுதப்பட்ட வேதாகமம் தான் அன்னைக்கு இருந்தது, தோல் சுருள்கள். அந்த தோல் சுருளை எப்படி இருக்குன்னு யோசிங்க. 2, எல்லாரிடமும் அந்த வேதாகமம் அன்னைக்கு கிடையாது. ஆனால் இன்னைக்கு எல்லார்ட்டும் பைபிள் கிடைச்சிருக்கு. அதுவும் நம்ம தாய்மொழியில் கர்த்தர் பைபிள் கொடுத்துருக்கிறார். ஒரு கற்பனை, தமிழில் பைபிளே இல்லைன்னா எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. இல்லை, நமக்கு தமிழ் பைபிளினுடைய அருமை நமக்கு தெரியாதனால அங்கே எங்கேயுமா கிடக்கு பைபிள், வீட்டில் கிடக்கு. அதனுடைய முக்கியத்துவத்தை மக்கள் உணரலை. ஹிந்தியில் மட்டும்தான் பைபிள் இருக்குது அல்லது இங்கிலீஷில் மட்டும்தான் பைபிள் இருக்குன்னா நம்மில் எத்தனை பேர் அதை குறித்து கவலைப்படுவோன்னு யோசித்து பாருங்கள். நம்ம வேதனை, ஐயோ தமிழில் இருந்தால் நல்லா இருக்குமே நினைப்பீங்க. நான் ஒரு வீடியோவில் பார்த்தேன், வட இந்தியாவில் ஒரு மாநிலம், சின்ன ஒரு அது நாகாலாந்து மாதிரி தெரியுது அவங்கள பார்த்தா. அது எந்த மாநிலம் தெரியல. அங்கே அவங்க தாய்மொழியில் பைபிள் கிடையாது. முதல் முறையாக இந்தியன் பைபிள் சொசைட்டி அவங்க மொழியில் பைபிள் அச்சிட்டு ஒரு அட்டைப்பட்டியில் வச்சு அங்கே ஒரு 100 இளைஞர்கள், பெண்கள் வாலிபர்கள் இருக்காங்க. அவங்களுக்கு அதை ஓப்பன் பண்ணி ஜெபம் பண்ணி ஓப்பன் பண்ணி அந்த பைபிள் அவங்களுக்கு ஆளுக்கு ஒன்று கொடுக்குறாங்க. அந்த வீடியோவில் பார்த்தா எனக்கே கண் கலங்கிட்டு, அவங்க ஒவ்வொருத்தரும் அந்த பைபிளை வாங்கி அப்படியே அழுது கொண்டு அப்படி நெஞ்சோட பைபிளை வச்சுக்கிட்டு ஒவ்வொன்றும் ஓடி போய் முட்டி போட்டு அதை வச்சு முத்தம் கொடுத்து அழுகுதுங்க, தேமி அழுகுது. ஏன்னா இது வரைக்கும் அவங்களுக்கு அவங்க மொழியில் பைபிள் கிடைக்கவே இல்லை. அதனால தான் அந்த பைபிள் அவங்க தாய்மொழியில் கிடைச்ச உடனே அவ்வளவு கண்ணீரும் வேதனையுமா அந்த பைபிளை சுமக்கிறாங்க. சகோதரனே சகோதரியே, நீங்கள் உங்களுக்கு உங்கள் மொழியில், நம்ம மொழியில் பைபிள் கிடைச்சது பெரிய பாக்கியமாக நினைங்க. அதை படிக்க ஆரம்பிங்க. ஹல்லேலூயா. அன்பா ஒரு தாய் கண்களில் அவங்க சொன்னாங்க, ஐயோ நான் பைபிள் படிக்கணும்னு ஆசைப்பட்றேன், எனக்கு இப்போ கண்ணு தெரியாமல் போயிடுச்சுதான், இப்போ தான் நான் ஆண்டவரை தெரிஞ்சுக்கிற வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்றாங்க. அன்பானவர்களே, நிறைய பேருக்கு வாய்ப்பு இல்லாதவர்களுக்கு தான் பைபிள் ரொம்ப முக்கியமாக தெரிகிறது. வாய்ப்பு இருக்கிறவங்களுக்கு அது முக்கியமாக தெரியவில்லை. சிலரெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடிந்து பைபிளை வீட்டில் கொண்டு வச்சுட்டு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை காலையில் சர்ச்சுக்கு புறப்படும் போது தான் என் பைபிளங்கன்னு தேடுனா கிடைக்கவே மாட்டேங்குது. அதனால ஒரு புதிய பாட்டு எடுத்துகிட்டு சர்ச்சுக்கு ஓடி வர்ற ஆள்லாம் இருக்குது, பைபிளை காணவில்லை. ஒரு அம்மா சொல்லுது, நான் இந்த ஃபோன் நம்பர் எழுதி வச்ச பேப்பரை எங்கெல்லாமோ தேடினேன், 1 மாதமாக தேடினேன், இந்த பைபிளுக்குள்ளே தான் இருந்துச்சா, இவ்வளோ நாள் பார்க்கலையேன்னு அந்த அம்மா சொல்லி வருத்தப்படுது. அப்போ என்ன அர்த்தம்? 1 மாதமாக பைபிள் என்ன செய்யலை, திறக்கலைன்னு அர்த்தம். 1 மாதமாக வீடெல்லாம் தேடி இருக்கு, ஆனால் அந்த எழுதி வச்ச ஃபோன் நம்பர் சீட்டு காணோம். நீங்களும் அப்படி அனுபவம் உண்டா உங்களுக்கு? எவ்வளவோ தேடி பார்த்து அந்த பேப்பரை காணும், 1 மாதம் கழித்து பைபிளில் பார்த்தீங்களா, அப்படின்னா 1 மாதம் நீங்கள் பைபிளை திறந்து படிக்கவே இல்லைன்னு அர்த்தம். அப்படி ஆள்லாம் நிறைய இருக்கிறது. சிலருக்கு கஷ்டம் வந்தால் தான் பைபிளையே திறக்கும். ஐயோ வேதனை, ஏசப்பா ஏதாவது சொல்கிறாரான்னு பார்ப்போம்னு அப்படியே கையை வச்சு கிளிச்சோசியம் பார்த்த மாதிரி அப்படியே கையை வச்சு பிரித்து பார்த்தா அதில் ஒரு வசனம் அவங்களுக்கு கிடைக்கும். அல்லேலூயா. அப்படி எடுத்துக்கிறது. அதில் தேவையில்லாத அல்லது அவங்களுக்கு அது பிரியமில்லாத வசனம் வந்துச்சுன்னா 3 முறை போட்டு பார்க்கறது. இப்படி எல்லா ஆட்கள்லாம் வசனத்தை சோசியக்கார மாதிரி பார்க்கறதுக்கு சிலர் பைபிளை பயன்படுத்திக்கிறாங்க. இல்லைங்க, பைபிளில் கர்த்தர் கொடுத்த வார்த்தை இருக்குது, வாஞ்சியோடே அதை படிங்க. ஹல்லேலூயா. வேதாகமத்தை தலைகுனிந்து படிக்கிற ஒருவன் ஒரு நாளில் தலை நிமிர்ந்து நடக்கும்படி அந்த வேதாகமம் அவனுக்கு உதவி செய்யும். வேதாகமத்தை சுமக்கிறவனை வேதாகம் ஒரு நாள் சுமக்கும். பைபிள் ரொம்ப முக்கியம், அதை படிங்க. எத்தியோப்பிய மந்திரி வேதாகமத்தை படிக்கிறதுக்கு அவனுக்கு வாய்ப்பு இல்லாட்டாலும் பிரயாசப்பட்டு அந்த பைபிளை வாங்கி அவன் படிச்சிருக்கிறான்னு பாருங்கள். அப்புறம் என்ன தெரியுமா, இவன் போகும்போது போயிட்டான். இந்த படிக்கிறது எப்போன்னா திரும்பும்போது படிக்கிறான். இல்லை பாருங்கள், ரதத்தில் பயணம் பண்ணி நீண்ட பயணத்தில் திரும்பி வரும்போது எவ்வளோ களைப்பாக இருந்திருப்பார்னு யோசிங்க. இல்லை, காலையில் வேலைக்கு போகும்போது உற்சாகமாக போவோம், திரும்பி வரும்போது களைப்பாக வருவோம். இவர் போகும்போது ஆலயத்துக்கு போகிற சந்தோஷத்தில் போயிட்டாரு, வரும்போது என்ன மனசில் தோணும்?
கொடைக்கானலுக்கு போயிட்டு வேனில் வந்து இறங்கும்போது மக்களை நான் பார்த்துருக்கேன். இப்படியே குடிகார போகிற மாதிரி தள்ளாடிக்கிட்டு தான் ஒன்றும் அந்த டிஃபன் பாக்ஸை தூக்கிட்டு போகிறதுக்கே முடியாமல் தூக்கிட்டு வாங்க நான் போகிறேன் அப்படின்னு அந்த அம்மா கிளம்பிடும். அந்த லக்கேஜை கூட எடுக்கிறது இந்த அம்மாவுக்கு தெம்பு கிடையாது. அவ்வளோ டயர்டாக இருக்கும்ல. இந்த எத்தியோப்பிய மந்திரியும் ரிட்டர்னில் டயர்டாக தானே வந்திருப்பார். என்ன தோணும்? ரதத்தில் கொஞ்சம் நேரம் ஓய்வு எடுத்துக்கிடலாமான்னு தான் தோணும். ஆனால் ஓய்வு எடுக்கலை, பைபிள் படிக்கிறாரு. யோசித்து பார்த்தா ஆச்சரியமாக இருக்குங்க. அப்படி படிக்கணுமா? யாரும் கேட்க போகிறாங்களா? கட்டாயம் படிச்சு தான் ஆகணுமா? இல்லை, அது எது செய்கிறதுனா உள்ளே இருக்கிற தாகம், வாஞ்சை இருக்குல்ல, அதுதான் அவரை படிக்க வைக்குது. எனக்கு உங்களை என்னையும் வேதாகமத்தின் மேலுள்ள வாஞ்சை நம்மளை படிக்க தூண்டட்டும். வேதத்தை படிக்க படிக்க கிறிஸ்துவுக்குள் வளருகிறோம். வசனத்தை படிக்க படிக்க ஆண்டவர் நம்மளை ஆவிக்குரிய ஜீவித்தில் வளர பண்ணுறாரு, விசுவாசத்தை வளர பண்ணுறாரு. தேவனோடு கூட நெருங்கி வளருகிறோம். அவருடைய வார்த்தை நம்முடைய செவிகளிலே விழுகிறது. அன்பானவர்களே, கர்த்தருடைய வார்த்தையை படிக்க நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. அன்னைக்கு எல்லாத்தையும் பைபிளில் அதிகமான விலை கொடுத்து வாங்கணும், ஆனால் விலை கொடுத்து வாங்கி படித்திருக்கிறாரு. எந்த பகுதி அவருக்கு தேவையோ அந்த பகுதியை அவர் படிச்சிருக்கிறார். ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, சங்கீதம் 119 127 சங்கீதக்காரன் சொல்றாரு, ஆதலால் நான் பொன்னிலும் பசும் பொன்னிலும் அதிகமாக உமது கற்பனைகளில் பிரியப்படுகிறேன் என்று சொல்லுகிறார். நல்ல கவனிங்க. பொன்னிலும் பசும் பொன்னிலும், அதாவது தங்கத்திலையும் விலகூடின தங்கத்திலையும். தங்கத்திலே காஸ்ட்லி தங்கம்லாம் இருக்கும் போல் எனக்கு தெரியல. அவர் சொல்றாரு, பொன்னிலும் பசும் பொன்னிலும் உமது கற்பனைகளில் நான் பிரியப்படுகிறேன். அப்போ பார்த்தீங்கன்னா வசனத்தை எதோடு ஒப்பிடுகிறாருன்னா கழுத்தில் போட்ட செயினோடு, காதில் போட்ட கம்மலோடு ஒப்பிடுகிறார் அந்த வசனத்தை. அவர் சொல்றாரு, செயினை விட கம்மலை விட இந்த பைபிள் உன்னதமானது. அல்லேலூயா. அன்பானவர்களே, நீங்கள் போடுற நகைகளெல்லாம் விலை கூடினதாக கூட இருக்கலாம். ஆனால் கர்த்தரை விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு, வசனத்தை விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு வசனம் ரொம்ப முக்கியமானது என்பதை மறந்து விடாதீர்கள். மூணாவது இந்த எத்தியோப்பிய மந்திரிட்ட இருந்தால் கவனிக்க வேண்டிய சிறப்பு குணங்கள் என்ன அப்படின்னா, கற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம். நல்லா கவனிங்க. என்ன ஆர்வம் தான் இருந்தாலும் கூட மனசுக்குள்ள ஒரு கூச்ச சுவாபம் என்ன செய்யும்னா இருக்கும். அது விசுவாசிகளாகிய நமக்கு இருக்க வேண்டாம். நம்ம யாரா இருந்தாலும் சரி, கற்றுக்கொள்ளுகிற எண்ணம் நமக்கு இருந்தால் தான் நம்ம வளர முடியும். கற்றுக்கொள்ளுகிற எண்ணம் இல்லைன்னா நம்ம வளர மாட்டோம். பைபிளில் எல்லாம் தெரிஞ்சவங்க யாரும் இல்லை. ஸ்காலர்ஸ், பைபிளில் ஸ்காலர்ஸ் இருக்காங்க இல்லையா, பைபிள் காலேஜ் ப்ரொஃபஸர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களுக்கும் தெரியாதது நிறைய என்ன செய்து இருக்குது. ஆகவே இன்னைக்கு இந்த நாளில் தேவனுடைய பிள்ளைகளை, ஸ்தோத்திரம், தெரியாதவைகளை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற எண்ணம் நமக்கு இருக்க வேண்டும். நாம் கற்றுக்கொண்டே வருகிறோம். இன்னும் சில வசனங்களுக்கு விளக்கம் தேவை. ஆனால் அந்த விளக்கத்தை தெரிந்து கொள்ள விரும்புகிறோம். அன்பானவர்களே, மறைக்கப்பட்டவைகள் தேவனுக்குரியவைகள். தெரிந்து கொள்வதற்கான ஆர்வம் மட்டும் நமக்கு இருந்துகிட்டே இருக்கணும். அன்பானவர்களே, இந்த எத்தியோப்பிய மந்திரிக்கு அந்த ஆர்வம் அவனுக்குள்ளே இருந்தது. மந்திரின்ற ஆணவம் அவனுக்குள்ளே இல்லை, அந்த பணிவு அவனுக்குள்ளே இருந்துச்சு. பாருங்க, தான் கூட ஏறி அமர்ந்து கொள்வதற்கு ஒரு மந்திரி உதவி செய்கிறார். பிலிப்பு யாருன்னா, அன்னைக்கு இருந்த அப்போஸ்தலர் சபையில் அவன் ஒரு உதவிக்காரன், பந்தி விசாரிப்புக்காரன், மக்களுக்கு சாப்பாடு பரிமாறக்கூடிய உதவிக்காரன், சாதாரண ஒரு மனிதன். அவனை ஒரு தேசத்தின் நிதி மந்திரி, பொருளாதார மந்திரி தான் கூட சமமா ரதத்தில் ஏறி உட்கார்றதுக்கு சொல்றாரு. அப்படின்னா எது அப்படி செய்ததுன்னா, வசனத்தை கற்றுக்கொள்ளணுன்ற ஆர்வத்துக்காக அவரையும் ஏற்றிக்கிட்டாரு. எப்படினாலும் தெரிஞ்சுக்கிடணும், வசனத்தை எப்படினாலும் தெரிஞ்சுக்கிடணும். அவர் சொல்றாரு, இந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா? பிலிப்பு கேட்கிறாரு, நீர் வாசிக்கிறது உமக்கு தெரியுமா என்றான். அதற்கு அவன், ஒருவனுக்கு தெரிவிக்காவிட்டால் அது எனக்கு எப்படி தெரியும்? இந்த வார்த்தையின் அர்த்தம் என்ன? எனக்கு தெரியாதுன்னு தான் அர்த்தம். நிறைய பேருக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறதுக்கு வெக்கம். ஏன்னா தெரியாதுன்னு சொல்லிட்டா அவங்க என்ன சொல்லுவாங்க, இத்தனை வருஷம் சர்ச்சுக்கு போய் இது கூட உனக்கு தெரியலையா, இவ்வளோ பைபிள் படிக்கிற உனக்கு இது கூட தெரியலையா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அதுக்கு பயந்துக்கிட்டு தெரியாதுட்டாலும் கூட தெரிஞ்ச மாதிரி நடிப்பாங்க. தெரியாதுன்னு சொல்கிறவங்கள அறிவாளி தான், தெரியாததை தெரிய மாதிரி நடிக்கிறாங்கள்ல, அவங்க தான் அறிவாளி கிடையாது.
பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். நான் கூட சில நேரத்தில் விசுவாசி கேட்பாங்க, பாஸ்டர் இந்த வசனத்துக்கு என்னன்னு தெரிலன்னு. நான் படித்து பார்ப்பேன், படித்து பார்த்துட்டு சொல்லிவிடுவேன், எனக்கு கொஞ்சம் அதில் இன்னும் விளக்கம் தேவை இருக்குது, நான் பிறகு சொல்கிறேன்னு சொல்லிவிடுவேன். அல்லேலூயா. சிலர்லாம் அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க, தெரியாட்டாலும் தெரிஞ்ச மாதிரி நடித்து தப்பான ஒரு ஆன்சரை சொல்லிவிடுவாங்க. உங்களுக்கு தெரியுமா? நான் சில நேரம் நீங்கள் எங்கேயாவது போனீங்கன்னா வழி கேளுங்களேன், இந்த அட்ரஸ் காமிச்சேன் சொல்லுவாங்க, உண்மையில அவனுக்கு தெரியாது. அவன் சொல்லுவான் ரைட் லெஃப்ட்டை போய் ரைட்டில் போய் அப்படி போயிடுவான். போய் பார்த்தா அது ஆப்போசிட்டில் இருக்கும். நான் நிறைய முறை அப்படி தெரிஞ்சு, அவனுக்கு உண்மையில் அட்ரஸ் தெரியலன்னு சொன்னால் வெக்கப்பட்டுக்கிட்டு இவனா ஒரு ரூட்டில் கிளப்பி விட்டு நம்மளை அலைய வச்சுருவான் பாருங்கள். ரொம்ப மோசமுங்க. தெரியாமல் வழி சொல்கிறவனோட தெரியாதுன்னு சொல்கிறவனே வாசி. ஆமாம், தெரியாதுன்னு வழி சொல்கிறவன் இருக்கான்ல, அவன் மோசமான ஆள். அவன் நம்மளை சுத்த விட்டுருவான். தெரியாட்டா தெரியாதுன்னு சொல்லுங்கள். வெட்கப்படாதீங்க. நீங்கள் ஒரு அதிகாரியாக இருக்கலாம், நீங்கள் ஒரு படித்தவங்களாக இருக்கலாம், நீங்கள் ரொம்ப வருஷம் விசுவாசியாக இருக்கலாம். உங்களுக்கும் தெரியாது என்ன செய்யுது இருக்குது, உங்களுக்கும் தெரியாது இருக்குது. எல்லாருக்கும் எல்லாம் தெரியணும்னு அவசியம் ஒன்றும் இல்லை. இன்னும் கற்றுக்கிட்டே இருக்கிறோம். அதனால இந்த வசனம் தெரியலன்னா பயப்படாதீங்க, கூச்சப்படாதீங்க. இது தெரியலன்னு சொல்லுங்க. எவ்வளோ பெரிய மந்திரியை ஒரு சாதாரண ஆட்டை சொல்கிறாரு, எனக்கு தெரியலப்பா சொல்லி கொடுன்னு கேட்குறாருன்னா நாம ஏன் சொல்லக்கூடாது, கற்றுக்கொள்ளக்கூடாது? கற்றுக்கொள்கிற ஆர்வம் நமக்கு ரொம்ப அவசியம், தேவை. அன்பானவர்களே, ஸ்தோத்திரம். பொறுமையாக கேட்டார். பிலிப்பெல்லாம் பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அதை பொறுமையாக உட்காந்து கேட்டுகிட்டே இருக்கிறார். வாக்குத்தத்தத்தை கேட்கறது ரொம்ப எளிது, கட்டளையை கேட்கறது ரொம்ப கஷ்டம். ஆனால் கட்டளையை இவர் கேட்டார். சிலருக்கு வாக்குத்தத்தம் கேட்பது இனிப்பாக இருக்கும், கட்டளை கேட்பது கசப்பாக இருக்கும். ஆனால் கட்டளையவே இனிப்பாக கேட்கறது ஆசீர்வாதமானது. இந்த மந்திரி எவ்வளோ தூரம் போனாங்கன்னு தெரியல, எவ்வளவு நேரம் பிலிப்பு பிரசங்கம் பண்ணான்னு தெரியல. அப்படிதான் பிரசங்கம் தான் சொல்லியிருக்கு. இயேசுவை குறித்து பிரசங்கித்தான். நம்ம நினைக்கிறோம் 100 பேருக்கு முன்னாடி பேசுறது தான் பிரசங்கம். இல்லை, ஒரே ஆள்கிட்ட கர்த்தருடைய வார்த்தையை சொல்றதுமே பிரசங்கம் தான். இந்த மந்திரிக்கு பிலிப்பு பிரசங்கம் பண்ணுறான். எவ்வளவு நேரம்னு தெரில, ஆனால் அவ்வளவு நேரமும் இந்த மந்திரி பொறுமையோட அதை என்ன செய்கிறாருன்னா கேட்டுகிட்டே இருக்கிறார். இல்லை, ஒருத்தர் சொல்கிறத கவனமாக கவனிக்கும் போது மந்திரின்ற இடத்துல அவர் இல்லவே இல்லை, அந்த ஆணவமே அவருக்கு இல்லை. கூர்ந்து கேட்குறார். சிலருக்கெல்லாம் நீங்கள் போதிச்சிங்கன்னா பேசுனீங்கன்னா சிலர்லாம் பார்த்தீங்கன்னா அதை என்ன செய்ய மாட்டாங்க, கவனிக்க மாட்டாங்க. அப்படியே கண்ணை அங்கே பார்த்துக்கிட்டு இங்கே பார்த்துக்கிட்டு இவெல்லாம் நமக்கு போதிச்சுக்கிட்டு இவெல்லாம் ஒரு வார்த்தை சொல்லிட்டு இன்றைக்கி நிறைய அப்படி தான் காணப்படுது. பெரியவங்க சின்ன பிள்ளைகளுக்கு போதிச்சா இளைஞர்களுக்கு பேசின இளைஞர்கள்லாம் இப்போ கேட்குற இடத்துல இருக்காங்களான்னு தெரில. அப்படியே ஒரு காலை அப்படி ஆட்டிட்டு அப்படி பார்ப்போம், ஒரு பார்வை அதிலே தெரியும் வாயை மூடுறான்ற மாதிரி வரும். சில பெரியவங்கள்லாம் ஆலோசனை சொல்லவே முடியாது. அப்புறம் அப்படிமா வேற என்ன அப்படிமா, ஆலோசனைகளையும் போதனைகளையும் அற்பமாக நினைக்கிற ஆட்கள் இருக்க மத்தியில் இந்த எத்தியோப்பிய மந்திரி தன் ஆணவத்தெல்லாம் மாற்றிட்டு பொறுமையோடு கேட்டார்ல, அவனை கர்த்தர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். எனக்கு இந்த கால வேளை தேவனுடைய பிள்ளைகளை, நான்காவதாக இந்த எத்தியோப்பிய மந்திரிட்ட இருந்த நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா கீழ்ப்படிதல். உண்மையான தொடர் கீழ்ப்படிதல். நாம் வாசிக்க வேண்டியது 36 to 38 வரைக்கும் அதில் நம்ம வாசிக்கிறோம். முதல்ல யார்கிட்டையும் ஆலோசனை பண்ணலை, ஞானஸ்தானம் எடுத்துக்கொண்ட இதுதான் சத்தியம், இப்படி தான் செய்யணும்னு கர்த்தர் பேசின உடனே கீழ்ப்படிந்து ஞானஸ்தானம் எடுத்துக்கொண்டார். பிலிப்பு ஞானஸ்தானத்தை போதிக்கிறாரு. பிலிப்பு ஞானஸ்தானம் கொடுக்க கட்டாயப்படுத்தலை. ஞானஸ்தானம் எடுக்க முயற்சித்தது யாருன்னா மந்திரி தான். அவர் தான் கேட்குறாரு, தண்ணீர் இருக்கிறது, தண்ணீருக்கு வாங்க. இன்றைக்கி நம்ம பாஸ்ட்டு தானே ஞானஸ்தானம் கேட்க, யாரெல்லாம் ஞான சோப்பு கொடுக்குறீங்க, பாஸ்ட்டு தான் கேட்க வேண்டியிருக்கு. மக்களாக பாஸ்டர்கிட்ட கேட்கறது குறைவு. பாஸ்டர் எனக்கு ஞானஸ்தானம் கொடுங்க, நான் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு வாஞ்சையோடு விசுவாசிகள் கேட்கறது ரொம்ப கம்மி, ஏதோ 1-2 பேர் தான். ஆனால் பெரும்பாலான நேரங்களில் பாஸ்டர் தான் ஃபோர்ஸ் பண்ண வேண்டியிருக்கு. இன்னும் ஞானஸ்தானம் எடுக்காமல் இருக்கிறீங்களா, ஏன் ஞானஸ்தானம் எடுக்கலை, கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க, ஞானஸ்தானம் பெறுங்க அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்த வேண்டியது இருக்குது. ஆனால் இங்கே மந்திரி தான் சொல்கிறாரு, தண்ணி இருக்குது, ஞானஸ்தானம் எடுக்க என்ன தடை இருக்கு என்கிட்ட? ஒரு தடையுமே இல்லைப்பா, ஒரு தடையுமே இல்லை. உடனே ஞானஸ்தானம் கொடுத்து அதே இடத்துல ஞானஸ்தானம் ஆராதனை
அல்லேலூயா. பிலிப்பு கையில் இப்போ மாற்று வஸ்திரம் இருந்துச்சா தெரியாது. பிலிப்பு எதை பற்றியும் கவலைப்படலை. ஞானஸ்நானம் கொடுக்கறதுலையே கர்த்தர் பயன்படுத்துகிறார். அதில் அவர் உறுதியாக இருந்தார். வசனத்துக்கு கீழ்ப்படிந்தார். சாக்கு போக்குகளை சொல்லலை. இன்றைக்கி ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு நிறைய பேர் சாக்கு போக்குகளை சொல்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் நாள் ஆகட்டும், எனக்கு இது பிரச்சனையாக இருக்குது, அதெல்லாம் முடிச்சிடுறேன், இதை முடிச்சிடுறேன் என்று ஞானஸ்நானம் எடுப்பதற்கு பல தடைகளை சொல்கிறாங்க. கர்த்தர் சொல்லும்போது கீழ்ப்படியாத போது எப்படி ஆசீர்வாதங்கள் உண்டாகும். தேவன் நம்மோடு பேசும்போது அவருடைய வார்த்தையை கீழ்ப்படிந்தால் அது ஆசீர்வாதம். தேவனுடைய வார்த்தைக்கு ஒரு நாள் நாம் எதிர்த்து நிற்கக்கூடாது. தேவன் நம்மோடு பேசும்போது வசனத்துக்கு உடனே ஒப்பு கொடுக்க வேண்டும், அர்ப்பணம் செய்ய வேண்டும். அப்படி செய்வதுதான் தேவனுக்கு பிரியமானது. காலதாமதமான கீழ்ப்படிதல் கீழ்ப்படியாமைக்கு சமமாக இருக்கும் என்பதை பார்க்கிறோம். உண்மையாக கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறவனுக்கு தேவன் அற்புதங்களை செய்வார். வனாந்தரத்தில் தண்ணி எங்கெங்க இருக்கும், ஆனால் பாருங்கள், கரெக்டாக பேசிட்டு வர்றதும் கரெக்டாக ஒப்பு கொடுக்கவும் ஞானஸ்நானம் எடுக்கணும்னு விரும்புவோம். ஆண்டருக்கு அர்ப்பணம் பண்ணி கீழ்ப்படியும் போது அங்கே தண்ணி ஆண்டவர் வச்சிருக்கார் உனக்காக. கீழ்ப்படுகிறவனுக்கு நீ கீழ்ப்படிந்ததை நிறைவேற்றுவதற்கு தண்ணி ஆயத்தமாக என்ன செய்து அங்கே அந்த வனாந்தரத்திலே இருக்கிறது. உடனே கீழ்ப்படிந்து எடுத்துக்கொண்டார். நான் உங்களுக்கு சொல்கிறேன், சில விஷயத்தில் ஆண்டவர் நம்ம கூட பேசும்போது உடனே கீழ்ப்படியாமல் நாளைக்கு செய்யலான்னு நம்ம நினச்சிட்டோம் வச்சுக்கோங்களேன், அது நம்ம செய்யவே மாட்டோம். நீங்கள் உங்கள் வாழ்வியில் அனுபவப்பட்டிருக்கீங்களா? சில விஷயத்தை பிறகு செய்வோம்னு நினச்சி செய்ய முடியாமலே போயிருக்கா? ஆமாம், என் வாழ்க்கையில் அப்படி நடந்திருக்கு. சில காரியத்தை நம்ம ஏதோ ஒரு இடத்துக்கு போகணுன்னு முடிவு பண்ணிருக்கிட்டீங்க, நீங்கள் போகாமல் விட்டுட்டீங்க வைங்களேன், திருப்பி அந்த வாய்ப்பு உங்களுக்கு ரொம்பவே கிடைக்கவே கிடைக்காது. நினச்சா கூட போக முடியாது. ஏதாவது மாற்றி மாற்றி தடை வந்துகிட்டே இருக்கும். ஆண்டவர் பேசினார்னா உடனே கீழ்ப்படிஞ்சிருக்க, கீழ்ப்படியலைன்னா அது நம்ம இன்னொரு அது ரொம்ப நாள் ஆகிடும். தடை வந்துகிட்டே இருக்கும். நம்முடைய ஆவிக்குரிய விஷயம் மட்டும் இல்லை, நம்ம சொந்த வாழ்க்கையிலும் கூட அன்னைக்கு விட்டுட்டோம்னா இன்னொரு நாள் செய்ய முடியாது. அப்படி நிறைய விஷயம் இருக்கு. தேவன் பேசுனா உடனே கீழ்ப்படிந்து உடனே கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்துருங்க. இன்னைக்கு இங்கே ஞானஸ்நானம் பெறாதவங்க இருந்தால் ஆண்டவர் கீழ்ப்படிங்க. உங்களை ஆண்டவர் நேசிக்கிறாரு, நீங்கள் செய்யும்படி கேட்கிறேன். சங்கீதம் 119:60 தாவீது இப்படி சொல்றாரு, உமது கற்பனைகளை கை கொள்ளும்படி நான் தாமதியாமல் தீவிரித்தேன் என்று சொல்லுகிறார். தாமதியாமல் தீவிரித்தேன், செய்யறதுக்கு நான் தாமதிக்கலை, தீவிரமாக செய்தேன். ஆபிரகாம் தேவனுடைய கட்டளையை நிறைவேற்ற உடனே ஈசாக்கை அழைத்து கொண்டு போனான். அவன் காலதாமதம் பண்ணியிருந்தால் ஈசாக்கை பலி செலுத்த முடியாமலே போயிருக்கும். அவன் போயிருக்க மாட்டான். உடனடியாக அதை செய்தான். உடனடியாக செய்வதன் பின்னணியத்தில் ஆசீர்வாதம் இருக்கிறது. அல்லேலூயா. 5வது, கந்தாகே என்பவளுக்கு மந்திரியான எத்தியோப்பிய மந்திரியின் வாழ்வில் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? பிலிப்போவை பரிசுத்த ஆவியானவர் கொண்டு போய்விட்டார். எத்தியோப்பிய மந்திரி அவன் எத்தியோப்பியாவுக்கு போய்விட்டான். உடனே அவன் மகிழ்ச்சியோட புறப்பட்டு போனான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பிலிப்போவை மந்திரி கடவுளாக்கி விடவில்லை. ஊழியர்களை மதிக்கணும், பாராட்டணும், ஒருவேளை அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும், அவங்கள நேசிக்கணும், அவங்களுக்கு கீழ்ப்படிந்து கற்பனைகளை போதனைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும், எல்லாம் ஓகே. ஆனால் தேவனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் அல்லது தேவனுக்கு மேலாக ஒரு ஊழியரை உயர்த்தி விடக்கூடாது. அன்பானவர்களை, இன்னைக்கு நாம் நிறைய பார்க்குறோம். பாஸ்டர் என்ற போர்வையில் நிறைய இடங்களில் சத்தியத்தை மாற்றி பேசுகிறவர்கள் நிறைய இருக்கிறாங்க. ஆனால் அவங்க மக்கள் என்ன செய்கிறாங்கன்னா, அவைகளை தவறென்று தெரிந்தும் கூட அதை தவறென்று சொல்லாமல் இருக்கிறார்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், போதகரை மதிக்கப்பட வேண்டியவர் தான். ஆனால் அதே நேரத்தில் வசனமாக பேசினால் மட்டும்தான். வசனத்தை தவறாக பேசினால் எவ்வளவு நேசிக்கக்கூடிய போதகராக இருந்தாலும் அந்த தவறை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டியதே இல்லை. நான் ஒரு முறை என் அனுபவம் உண்டு. டிவியிலலாம் பிரசங்கம் பண்ணக்கூடிய ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு பிரசங்கியார், சுவிசேஷகர். அவர் ஒரு தவறான விஷயத்தை அவர் பேசியிருந்தார். அப்போ நான் ஒருத்தர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவர்கிட்ட சொன்னேன், இப்படியெல்லாம் இந்த கடைசி காலத்தில் இருக்குது, நாம் எச்சரிக்கையாக இருக்கணும், இது ரொம்ப தவறு அப்படின்னு சொன்னேன். ஆமாவா இல்லையா? நிறையா வந்திருக்கு இல்லையா? ஆமாம். 1 லட்ச ரூபா கொடுத்து ஒரு தங்க சாவி மட்டும் நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு என்ன வந்துடும்? ஆசீர்வாதம் வந்துடும்னு ஒருத்தர் சொல்கிறாரு. அதை கேட்குற ஆள் நிறையா இருக்காங்க.
நீ என்ன பாவம் செய்தாலும் பரலோகத்துக்கு போயிடலாம், நீ ஆண்டோடைய பிள்ளையாயிட்டேன்னு சொல்லும்போது 100-200 பேர் கைத்தட்டி அல்லேலியான்றானே. அப்போ அவன் இன்னும் ஆண்டோடைய வசனத்தை என்ன செய்யலை, சரியா கற்றுக்கொள்ளலை. அப்போ தவறா பிரசங்கம் பண்ணும்போது யோசிக்கணும்ல, பைபிளில் இப்படி சொல்லியிருக்க, இவர் இப்படி பிரசங்கம் பண்றாரு, இது தவறான ஒரு விஷயம் தானேன்னு சொல்லணும். எவ்வளவு உயிருக்குயிராக நேசிக்கிற ஊழியராக இருந்தாலும் பைபிளை மாற்றி பேசினா தப்புன்னு சொல்ற இடத்துல தைரியம் உங்களுக்கு வேணும். அல்லேலூயா. நான் அன்னைக்கு ஒருத்தர் பேசிட்டு இருக்கும்போது சொல்றேன், இப்படி எல்லாம் நடக்குது, கள்ள உபதேசங்கள், தாயத்தை வாங்கி வீட்டில் வச்சு ஆசீர்வாதம் சொல்ற ஜோசியக்காரன் ஒன்று தான், பைபிள் வசனத்தின்படி சொல்லாம இப்படி எல்லாம் தங்கச்சாவி ஆசீர்வாத தட்டு அப்படி நிறைய வந்துருச்சு இல்லையா. ஆசீர்வாத தட்டு வாங்கிட்டு போனா வீட்டே ஆசீர்வாதமாயிருமா? நீ ஆசீர்வதிக்கிற தேவனை நம்புறியா, ஆசீர்வாத தட்டை நம்புறியா? ஆசீர்வாதம் என்பது எப்படி வருகிறது? நீ கத்தரை நம்பி விசுவாசித்து ஜெபம் பண்ணி கத்தருக்கு உண்மையா இருந்தா உன்னை ஆசீர்வதிப்பாரு. நீ பூரா கோட்டர் பாட்டில் அடிச்சு ஆசீர்வாத தட்டு கொண்டு வீட்டில் வச்சா கத்தர் உன்னை எப்படி ஆசீர்வதிப்பாரு? அப்படித்தானே? உன்னை மாற்றிக்கொள்ளாமல், நீ பரிசுத்தம் அடையாமல் நீ பாவம் செய்து கொண்டே இருந்தால் ஆசீர்வாத தட்டு மட்டும் ஒன்று ஆசீர்வதிச்சிருமா, தங்கச்சாவி மட்டும் ஒன்று ஆசீர்வதிச்சிருமா? அது தவறல்லவா? அது உலகம் சொல்லுவது. நீ என்னதான் செய்தாலும் கோயிலில் போய் நீ வந்து உண்டியலில் போட்டுட்டுலாம் உனக்கு கிடைக்கும் சொல்றானே. எத்தனை பேர் தன்னை மாற்றிக்கொள்ள விரும்பல, ஆனால் கடவுள்கிட்ட ஆசீர்வாதம் பெற விரும்புகிறானே. அப்போ வேதம் அப்படி சொல்லவே இல்லையே. ஆகவே தவறாக பேசுகிற ஒன்றை நாம் ஏற்றுக்கொள்ள கூடாது என்று நான் அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது என்கிட்ட சண்டைக்கே வந்துட்டார். இந்த பாருங்க, அவரை மட்டும் பேசாதீங்க, அவர் எவ்வளவு நல்லவர் தெரியுமா, அப்படி இப்படின்னு என்கிட்ட சண்டைக்கே வந்துட்டார். அடா பாவியா அப்படின்னா அவன் ரசிகராக மாறிட்டான். அவர் எனக்கு ஹீரோன்றான், அவர் எனக்கு ஹீரோன்றான். அவர் எவ்வளவு டிவியில் அழுகிறார் தெரியுமா, அவர் என்ன அழுது ஜெபம் பண்றாரு தெரியுமா டிவியில். அப்படி ஒரு தாகமா இருக்கிற அவர் பெரிய சுவிசேஷகர், அவரை சொல்றதுக்கு உங்களுக்கு எப்படி உரிமை கிடைச்சதுன்னு சண்டைக்கு வராங்க. பைபிளை தப்பா பேசுன்னு சொன்னா விட்டா அவருக்காக இவன் ரவுடியாக மாறிடுவான், கொன்றுவோம், நீ வெறித்தனமா நிற்கான். ஆமா, தப்பா பேசுற ஒருத்தருக்காக இவன் அப்படி வெறித்தனமா மாறிட்டான். ஊழியரை நேசிக்கணும், அதுக்காக இப்படி ஒரு அவரை கடவுளா மாத்திரக்கூடாது, என்ன சொன்னாலும் சரின்ற இடத்துக்கு வந்துடக்கூடாது. நமக்கு பாஸ்டரை விட தேவன் முக்கியமானவர், வசனம் ரொம்ப முக்கியமானது. பைபிளை மாற்றி பேசினா யாருனாலும் தப்பு தப்பு தான், வசனத்தை யார் மாற்றினாலும் தவறு தவறு தான். இந்த எத்தியோப்பிய மந்திரி அன்பானவர்களே அதில் ரொம்ப கவனமாக இருந்தான். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் எல்லாரும் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ண போகிற கண்களை மூடி 5 விஷயங்களை சொல்கிறேன். பிலிப்பின் 5 விஷயம் இருக்குது, அது சாயங்காலம் ஆராதனையில் பேச விரும்புகிறேன். காலை ஆராதனைக்கு வருகிறவர்களை நீங்கள் இன்னும் ஆண்டோட வார்த்தையை கேட்கணும்னா சாயங்கால ஆராதனைக்கு வாங்க. சாயங்கால ஆராதனையில் பழைய செய்தியெல்லாம் புதிய செய்தி தான் கொடுக்க விரும்புகிறோம். நாம் இந்த பிலிப்பினுடைய முக்கியமான ஒரு 3-4 காரியங்களை நாம் சாயங்காலம் வாசிக்க தெரிந்து கொள்ள போகிறோம். இருக்கிற இடத்துல முடிஞ்சால் எழுமி நின்று சில நிமிடங்கள் மாத்திரம் ஜெபம் பண்ண போகிறோம். ஆண்டவரே, இன்னைக்கு இந்த காலையில் என்னை ஒப்பு கொடுக்குறேன், எங்களை ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே, எங்களை ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே, இயேசுவை எங்களை ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே. கர்த்தர் கிருபை செய்யும்படியாக உம்முடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணுவேன். உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தும், உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தும், உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தும். கர்த்தர் ஆசீர்வதியும். ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, கர்த்தர் இந்த காலையில் ஆண்டவர் நம்மோடு பேசியிருக்கிறார். எத்தியோப்பிய மந்திரியின் வாழ்வில் உண்மையான தேவனை ஆலயத்தில் ஆராதிப்பது எவ்வளவு முக்கியம் என்று அவர் அறிந்திருந்தார். வேத வசனத்தது ஜீவனுள்ள வார்த்தை, அவருடைய வசனம் எவ்வளவு முக்கியமானது என்பதை அவர் அறிந்திருந்தார். அவர் கற்றுக்கொள்ளுகிற ஆர்வம் அவருக்கு இருந்தது, உடனடியான கீழ்ப்படிதல் இருந்தது. பிலிப்பை கடவுளாக மாற்றாமல் தனக்கு செய்த கடமையாக நினைத்தார். அன்பானவர்களே, இந்த கால வேளையில் உங்களோடு ஆண்டவர் பேசியிருந்தால் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நான் வேதத்தை அதிகமாக நேசிக்க வாசிக்க உதவி செய்யுங்கப்பா. பல நாட்கள் வேதத்தை வாசிக்காமல் இருந்ததுன்னு மன்னின்னு சொல்லி கத்தட்ட கேளுங்க. வாய் திறந்து சொல்லுங்க. ஆண்டவர்கிட்ட சில வார்த்தைகளை ஆண்டு ஒப்பு கொடுத்து பேசுங்க. ஆண்டவரே, நான் ஆலய ஆராதனையை விடவே மாட்டேன் ஐயா, ஒரு ஞாயிற்றுக்கிழமை கூட உம்முடைய ஆராதனையை விட்டுவிடக்கூடாதுப்பா ஆண்டவரே. இயேசுவே, உம்முடைய ஆராதனையை ஒரு நாள் நான் விட்டுவிடக்கூடாது ஆண்டவரே. உம்மையே முக்கியப்படுத்துகிறேன் ஐயா, உம்மையே முக்கியப்படுத்துகிறேன் ஆண்டவரே, உம்மையே முக்கியப்படுத்துகிறேன் ஆண்டவரே. என் தேவனே, நீர் எங்களுக்கு முக்கியமானவர் ஐயா, நீர் எங்களுக்கு முக்கியமானவர் ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.
பரலோக பிதாவே, இந்த கால வேளையில் நாங்கள் கேட்ட வசனத்தின்படி நாங்கள் எல்லாரும் உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆலய ஆராதனையை முக்கியப்படுத்தவும், ஆண்டவரே வசனத்தை முக்கியப்படுத்தவும், கற்றுக்கொள்ள வேண்டுமே என்ற அந்த எண்ணம் எங்களுக்குள்ளே ஆண்டவர் தாரும். ஆண்டவரே, எல்லா வார்த்தை கீழ்ப்படிய கிருபை செய்யுங்க. உடைய கட்டளைக்கு கீழ்ப்படிய கிருபை செய்யுங்க. உடைய ஆசீர்வாதங்கள் எங்களுக்கு தாங்க, வழி நடத்துங்க. இந்த ஆராதனைக்கு வந்திருக்க நம்முடைய பிள்ளைகள் தேவனுக்குள்ளாக வளரணும், வசனத்தில் வளரணும், கிருபையில் வளரணும், கர்த்தர் மேல் உள்ள வாஞ்சை வைராக்கியத்தில் வளரணும். தேவனை உமக்காக எதையும் செய்ய தியாகம் பண்ண ஆண்டவரை ஆயத்தமாக இருக்கணும். தேவனை உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதியும், பொருளாதார தேவைகளை சந்தியும். இங்கே யாராவது பலவீனமாக இருந்தா உன்னதமானுடைய பலன் அவங்க மேல வரட்டும். ஆண்டவரே, கர்த்தர்களை தொட்டு குணமாக்குவீராக. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆசீர்வதியும் ஆண்டவர். தொடர்ந்து எங்கள் ஊழியங்களையும் எங்கள் சபையும் ஆண்டவர் பொறுப்படுத்திக் கொள்ளும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.